பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணி மாஸ்டர் வந்து வேற யாரும் கிடையாது. என்னுடைய ஹஸ்பண்ட் தான். அவங்க ரொம்பவே வந்து பிரியாணி வந்து சமைப்பாங்க. இன்னைக்கு ஊருக்கு எப்பவுமே நாங்க வரும்போது அவங்க தான் வந்து பிரியாணி வந்து சமைக்கிறது. அவங்க சமைக்கிறது வந்து ரொம்பவே வந்து லைக் பண்ணி வந்து சமைப்பாங்க. என்னுடைய பொண்ணுடைய ஃபங்ஷனுக்கு வந்து 30 கிலோ பிரியாணி அவங்க தான் செஞ்சாங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டா ரொம்பவே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பிரியாணி கூடவே நாங்க வந்து ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, அப்புறம் வந்து ரசம், ஃபிஷ் ஃப்ரை இது எல்லாமே வச்சிருந்தோம். எல்லாம் வச்சதையும் அவங்க அம்மா அப்பாவுக்கு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து சர்வ் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் உள்ளவங்களுக்கு வந்து சாப்பாடு அவங்க வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. பசங்க வந்து எல்லாருமே வந்து ஒன்று சேரும்போது அரட்டை அடிச்சுட்டு அப்படியே பேசிட்டு ஜாலியாக அது ஒரு வந்து நமக்கு வந்து ஒரு வைபாக தான் இருக்கும். இந்த மாதிரியான வைப் வந்து எப்போவுமே வந்து கிடைக்காது. நம்ம வந்து ஒன்று சேரும்போது தான் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் வந்து ஒன்று சேரும்போது தான் நமக்கு வந்து கிடைக்கும். பசங்களுடைய என்ஜாய்மெண்ட்டு நமக்கு வந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே இந்த நாகர்கோயிலில் உள்ள மீன் குழம்புலே வந்து ரொம்பவே ஃபேமஸான ஃபிஷ் வந்து வலை மீன். இந்த வலை மீன் வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே பிரியாணி வச்சாலும் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சு வலை மீன் வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிடாம வந்து இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து மீன் குழம்பு இந்த வலை மீன் வந்து ரொம்பவே ஆனால் வலை மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சுன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே நம்ம வந்து ரசம் வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வந்து காம்பினேஷனில் சாப்பிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து சால மீனுன்னு சொல்லுவோம். அந்த சால மீனில் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் வந்து கொஞ்சம் தூக்கலா போட்டு சமைச்சு சாப்பிட்டோம்னா அதுக்கு வந்து ஈடு எதுவுமே வந்து கிடையாது. இதெல்லாம் முடிச்சாச்சு. இன்னைக்கு காணும் பொங்கல் நமக்கு வந்து ஊருக்கு போகிற ப்ரோக்ராமும் இருந்தது. ஸோ இப்போ சென்னைக்கு கிளம்பணும்னாலே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்முடைய உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து விட்டு போகும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் நம்ம வந்து கிளம்பி தான் ஆகணும். ஆனால் சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு பசங்க எல்லாருமே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா வந்து விளையாடிட்டாங்க. விளையாடிட்டு பசங்களை வந்து நம்ம வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.